ஞானம் வரும், ஞாபக சக்தி வரும். பள்ளிக்கூட பசங்கள்லாம் கூட ஏதாவது பாடம் படிக்கணும்னா ஆலமரத்து கீழே உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்து பண்ணாக்கா நல்ல ஞாபகம் இருக்கும், எப்பவும் மறக்காது. ஆலமரத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. ஆலமரத்தும் உட்காந்தாக்கா படிப்பு மாற்றம் இல்லை, படிப்பால் வர புது புது விஷயங்கள்லாம், புது யோசனைகள், புது எண்ணங்கள்லாம் வரும். அதனால் ஆலமரம் ரொம்ப முக்கியமானது. அதனால் ஆலமரத்தில் யாருன்னா சிவபெருமான் இருக்கார், ஆலமரத்தில் மகாவிஷ்ணு இருக்கார், எல்லாம் இருக்கார். ஆலமரத்து கீழே உட்காந்தாக்கா யாரும் நல்ல ஞாபக சக்தி வரும். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் காலையில் எழுந்து ஆலமரம் தேடி வந்து உட்காந்து அமைதியாக வாழ்க்கை படித்தாக்கா பரீட்சையில் ஃபஸ்ட்டாக வருவான். அதான் போச்சு. ஆலங்காய் இருக்குது, அது கூட சாப்பிடலாம். ஆலங்கான்னு சொல்லுவோம், அத்திக்காய், ஆலங்காய். ஆலங்காய் கூட படித்து சாப்பிடுவது உண்டு, உடலுக்கு நல்லது. அதே மாதிரி அரச மரம். அரச மரம் வந்து கீழே நாகம் இருக்கும், நாகம் வச்சிருக்கும். நாகம் இருக்கிற இடத்துல உட்காந்தாக்கா அரச மரத்தடின்னு என்ன அர்த்தம்? வேர் வந்து பிரம்மா, நடு மரம் வந்து மகாவிஷ்ணு, மேல் உச்சி வந்து சிவன். அதனால அரச மரத்தை கொண்டு உட்காந்து அது மாதிரி கோவிலில் தான் இந்த நாகம்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து அச்சா அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை எப்போ வரணும்? திங்கக்கிழமை வந்தாக்கா அமாவாசைன்னு அர்த்தம். திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு எந்த பொண்ணு குழந்தை இல்லாத இருக்கிற பொண்ணு அங்கே வந்து இங்கே சுற்றி 108 வீடு அரச மரத்தை சுற்றி அந்த பழம் எல்லாம் வச்சுன்னு 108 கொம்போ பழம் வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சுன்னு அதை கொடுத்தாக்கா அதை கொஞ்சம் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துடணும், தான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வீட்டுக்கு போய் வெறும் வயிற்றுல குழந்தை இல்லாதவங்க வாழைப்பூ இருப்பாரு, அதை உரித்து நடுவில் இருக்கிற மொக்கு இருக்கு, அந்த மொக்கை வெறும் வைத்து சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அதுலேருந்து அடுத்து அந்த அமாவாசை, திங்கக்கிழமை அமாவாசை, சோமவாசின்னு பேர். அந்த அமாவாசை போனால் அடுத்த திங்கக்கிழமை அந்த பொண்ணு தின்னு இன்னொரு பூ சாப்பிடணும். அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை இன்னொரு பூ சாப்பிடணும். அடுத்த திங்கக்கிழமை 5 திங்கக்கிழமை சாப்பிடணும். அமாவாசையோட 4 திங்கக்கிழமை சாப்பிடும்போது முதல்ல விளக்கு ஏற்றிட்டு விளையாட கும்பிட்டுட்டு அப்புறம்னா விளக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ண கணவன் என்ன பண்ணோம்? புருஷன் சேர்த்தான பிள்ளை பொண்ணு பண்ணிட்டா கணவன் என்ன பண்ணும்? கணவன் வந்து அன்னியிலேருந்து சோமவாசி அமாவாசை அன்னிலேருந்து இந்த மாதிரி இது வில்வ இலை, அந்த வில்வ இலையை தினம் ஒவ்வொன்றா சாப்பிட்டு வரும். அதனால தம்பதிகள் அந்த 45 நாள் அமாவாசையிலேருந்து 45 நாள் ஒருத்தர் பார்க்கக்கூடாது, தூரமாக இருக்கணும். அதாச்சா அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது, துளசி சாப்பிடக்கூடாது, எள்ளு உருண்டை சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. ஆகையினால இவங்க படுக்கும்போது என்ன செய்யணும்னா தனித்தனியாக படுக்கும்போது கீழே பாயோ ஒரு துணியோ போட்டுட்டு எப்படி ஐயப்பன் சாமிக்கு படுக்கிறோமே அந்த மாதிரி 2 பேரும் தனித்தனியாக படுக்கணும். அது படுத்த பிறகு 45 நாள் ஆன பிறகு திரும்பி கோவிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதே அரச மரத்தை கும்பிட்டுட்டு இது மாதிரி 2 பேரும் எங்களுக்கு குழந்தை வேணும், சந்ததி வேணும் அப்படின்னு கேட்டு அப்புறம் ஜோதிடர்கிட்ட போகணும். அவர் வந்து ஒரு நாள் குறித்து கொடுப்பார், அதாவது கர்ப்போட்ட நாள்னு அதை பார்த்து அவங்க அங்கே படுத்துருந்தாக்கா நல்லா இருக்கும். அது படுத்து அன்னைக்கு இது பண்ணாக்கா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கர்ப்பம் தலைக்கும். அதே மாதிரி செம்பு பாத்திரத்தில் மாப்பிள்ளை சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, துளசி சாப்பிடக்கூடாது. 2 பேருக்குமே செம்பு பாத்திரம் சாப்பிட்டா கர்ப்பம் நிற்காது, துளசி சாப்பிட்டாலும் கர்ப்பம் நிற்காது, எள்ளு உருண்டை சாப்பிட்டாலும் கர்ப்பம் நிற்காது. அதனால கண்ட வெளியில் எங்கேயும் சாப்பிட்டாலே சுத்தமான எண்ணெய் வச்சுருந்து சாப்பிட்டு நல்ல கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இது பண்ணியிருந்தாக்கா உடம்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பம் ஏற்படும் போது அந்த நேரம் எப்போ நாள் தவறுனதுன்னு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம்,
நல்ல குழந்தைய பிறக்கும், உங்களுக்கு தாய் தந்தைகளுக்கு நல்ல நல்ல பேரை கொடுக்கும், நல்ல எண்ணமா இருக்கும். ஆகையினாலே கோவில் என்பது விளையாட்டு இல்லை, எல்லாம் நம்ம வர்றது இல்லை. மன அமைதிக்காகவும் மன ஒருமைப்பாட இருக்கிறதுக்கு அமைதியாக உட்கார்றது. அதுக்காக தான் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் இருக்கு. அரச மரத்தில் போனால் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போகும். கடன்காரனா இருக்கா, தினம் காலையில் ஒரு சொம்பு எடுத்து சொம்பு தண்ணி குளிச்சுட்டு வெறும் சொம்பு ஒரு சொம்பு தண்ணி அந்த வேர்களை விட்டாக்கா, அரச மரத்து வேர்களை விட்டு கடனை தீர்க்கறதுக்கு பிரயத்தனம் பண்ணால் கடன் தீர்ந்துடும். எப்படியோ பணம் வந்தாலும் கடன் தீர்த்துக்கலாம். வீட்டு கடன், அந்த கடன், இந்த கடன் எல்லாமே போயிடும். அதனால அரச மரத்துக்கு அந்த சக்தி உண்டு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, சொல்லவங்க இல்லை. நான் 90 வயசுக்காரன், பழைய காலம் சொல்றேன். நம்பி செஞ்சாக்க நல்லா இருக்கும். அதே சமயத்தில் மனசாட்சியோட வாழணும். அந்த 42 நாள் யாரும் கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அமாவாசை வரலான்னு பார்த்துக்கணும், என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் முன்னாடியே நாட்டு வைத்தியர்கிட்ட போய் 2 பேரும் உடம்ப பார்த்துக்கணும். உடம்புல நோய் இதா இருக்கா, எல்லாம் இருக்காது. அது பார்த்துனாக்கா ஒன்றும் இல்லை, சௌகரியமா இருக்குன்னு சொல்லணும். ஆனால் ஒரு மாதம் முன்னாடி கூட பார்க்கலாம். உடம்புல 2 பேருக்கும் எந்த இது இல்லை அண்ணாக்கா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் குழந்தை இல்லாத பொண்ணு இருக்காதா? குழந்தை என்ன இருக்கு, தலைவலி. பொன் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். வயிற்றுக்காரா பொன் குழந்தை என்ன குழந்தை என்ன ஆகும், வீட்டில் நிறைய பணம் வந்துனே இருக்கும். அப்பனுக்கு முதல் குழந்தை பொன் குழந்தை பிறந்தா வீட்டில் கொட்டும், பணம் கொட்டும். ஒன்றுனால உனக்கு கடன் ஏற்படாது. முதல் பையன் பிறந்தாக்கா உனக்கு அடுத்தபடி தம்பி, அப்புறம் பேரன் பேச்சுக்கெல்லாம் குழந்தைங்க நிறைய வருவாங்க, சந்ததி ஜாஸ்தி ஆகும். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இது அவர் ஆண்டவன் கொடுத்தது. உன்னுடைய நிலை எப்படியோ அந்த மாதிரி உனக்கு என்ன கொடுப்பன இருக்கோ அது கொடுப்பாரு. அது மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். ஒருத்தன் 1 கோடி வரைக்கும், ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு எனக்கு வரல நினைக்கூடாது. அவனுக்கு 1 கோடி வரும், ஆனா அவனுக்கு அதோட தூக்கம் போச்சு, உடம்பு போச்சு, எல்லாமே. ஆனா இவன் அமைதியா சாப்பிட்டு பசியோடு இருப்பான், ஒன்றும் இருக்காது. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு சுத்தினா ரொம்ப விசேஷமா இருக்கும். குழந்தைகள்லாம் சௌகரியமாகும். அதான் சொல்றேன். அதனால ஆலமரத்தண்டை படிச்சாக்கா நல்ல புத்தி வரும். நாகமரம் இருக்கு, நாகப்பழ மரம். அந்த நாகப்பழ மரத்தை நாகப்பழம் 2 பழம் சாப்பிட்டு வந்தாக்கா சக்கரை வியாதி போகும். சக்கரை வியாதி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா நிறைய சக்கரை இருக்கு, அது இதுன்னு பார்க்க. அதெல்லாம் கிடையாது. சக்கரை வியாதி இருந்தாக்கா அந்த 2 பழம் சாப்பிட்டு கொட்டையை துப்பி வச்சுன்னா போதும். கொட்டையை துப்பி வச்சுன்னு அதே மழை காலத்தில் நாகப்பழம் கிடைக்காது. ஒரு கொட்டை நசுக்கி கஷாயம் போட்டு சாப்பிட்டாக்கா சக்கரை டபுளாக இருக்கும். அது ஆகிப்போச்சு. அது ஆகிப்போச்சுன்னா குழந்தைகள், ஒரு குழந்தை பிறந்து 2 குழந்தை 3 4 குழந்தை அப்படி வேணா. ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் பெண்ணுக்கு மனைவிக்கு கண்டிப்பா சவகாசம் கொடுக்கணும். அதாவது 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட போகக்கூடாது. அப்படி போனா கூட அவங்க துளசியும் செம்பு பார்க்கும் தண்ணி குடிச்சாக்கா குழந்தை உண்டாகாது. அதனால கிட்ட போகக்கூடாது. அந்த குழந்தை நல்லா வலுவ வரணும், அதனால இருக்கணும். அது மாதிரி குழந்தை பிறந்த மாத்திரம் இல்லை, கல்யாணம் பண்ண விளையாட்டு இல்லை. கல்யாணம் ஆன குழந்தை அடுத்த மணி குழந்தை பிறந்த உடனே 21 நாள் பொழுது, 21 நாள் போன அப்புறம் வசம்புன்னு இருக்கு தமிழ். ஆண் வசம்பு, பெண் வசம்புன்னு இருக்கு. பெண் வசம்பு எப்படி இருக்குன்னா வளவளப்பா இருக்கும். ஆண் வசம்பு இஞ்சில இது மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது ஆண் வசம்புன்னு பேர். ஆண் வசம்பு யாருக்கு கொடுக்கறது? பொன் குழந்தைக்கு கொடுக்கணும். பெண் வசம்பு ஆண் குழந்தைக்கு கொடுக்கணும். இதுதான் வித்தியாசம். அது எப்படி கொடுக்கறது, எப்ப கொடுக்கறது? ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் எப்ப கொடுக்கணும் அண்ணாக்கா சிவபெருமான் தான் குழந்தைங்க இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஆகையினால அந்த 4லேருந்து 6க்குள்ள சாயந்தரம் அதில் விளக்கெண்ணெய், ஆவணக்கெண்ணன்னு பேர், அதில் வச்சு கிழக்கு பார்த்து வச்சு ஏற்றி அது நல்லா சுட்டு கொஞ்சோண்டு மிளகுல பாதி போட்டு கொடுத்தாங்க. அது
தாய் தான் வைக்கணும்.